ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான தேங்காய் பால் கடல் பாசி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம கடல் பாசியை சேர்த்துக்கலாம். இது அகர் அகர்னு சொல்லுவாங்க. இது எல்லா கிராசரி ஷாப்லேயும் கிடைக்கும். இதிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சிசர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா இது டபுள் லேயராக ஃபார்ம் ஆயிரும். அடியில் தண்ணி மட்டும் செட்டில் ஆன மாதிரி ஒரு லேயரும், மேலே வந்து திக் லேயரும் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கம்மியாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கெட்டியாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. கம்மியாக தண்ணி சேர்த்து திக்காக பால் எடுத்து செய்யும்போது இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஜல்லடையிலையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி துணிலையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். துணியில் வடிகட்டி எடுக்கும் போது எந்த ஒரு துப்பியும் இல்லாமல் இதுலேருந்து பியூராக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா முறுக்கி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த கடல் பாசியை ஸ்டவ்வில் மீடியம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இது ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்ச பிறகு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்க்கக்கூடாது. அப்புறம் பால் வந்து திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் இந்த கடல் பாசி தேங்காய் பாலோட நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் இதை வடிகட்டிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்தாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது மேலே சேர்த்துருக்கேன்.
இதை 1 ஹவருக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது நல்லா செட் ஆயிரும். நீங்கள் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணியும் சாப்பிட்லாம். சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னமும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ இதை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை நார்மல் பாலில் செஞ்சு சாப்பிட்றத விட தேங்காய் பாலில் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சம்மர் டைமில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கடல் பாசி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.